வணக்கம் மக்களே. நான் உங்கள் எஸ்கே. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இப்போ ஒரு சின்ன அந்தமான் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஒரு 6 நாள் ட்ரிப்பு தான். இப்போ சென்னைக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. அப்படியே வாங்க மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. நம்ம பேக்கை செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்கிங் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா டொமஸ்டிக்ன்றதுனால பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது. அதை முடிச்சுட்டு அப்படியே வாங்க போகலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய பேர் ஏர்போர்ட்டுக்குள்ள போயிருப்பாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரி, இருந்தாலும் வந்து ட்ரிப்புக்காக இதை காட்டுறேன் நான். ஓகே, லக்கேஜ் செக்இன் முடிச்சாச்சு. செக்யூரிட்டி செக்கப்பும் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 40 நிமிஷத்தில் ஃப்ளைட்டு. அப்படியே வாங்க ஃப்ளைட்டு உள்ளே போகலாம். போயிட்டு நான் உங்களுக்கு மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறேன். நான் என்னென்ன பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் பிளான் பண்ணல பெருசாக. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துல தான் டேக் ஆஃப் ஆகிடும். அதான் சொன்னேன்ல, எதுவும் கரெக்டாக பிளான்லாம் எதுவும் கிடையாது. போர்ட்டில் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். போட்டுங்க ஸ்பீட் போட் இருக்கா இல்லை கவர்மெண்ட் போட்டான்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியும். நாங்கள் போய் இறங்கும்போது மணி 1 ஆகிடும். சரி, இதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். அந்தமான் வந்து இறங்கியாச்சுங்க. போர்ட் பிளேயர் வந்து இறங்கிட்டோம். ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸியில் ஹார்பர் வந்துட்டோம். வந்து பார்த்தா ஸ்பீட் போட் வந்து 1 மணிக்கு போயிடுச்சு. நாங்கள் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது 1:15. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கேட்டு கவர்மெண்ட் போட்டு தான் 5 மணிக்கு ஒரு போட் ஒன்று இருக்குது. இதுக்கு அவ்லோக் போகிறதுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு சரி வெளியே வந்து கொஞ்சம் கரும்பு ஜூஸ் ஏதாச்சும் ஃபுட்டு எதுனா வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்ருக்குறோம். இதுதாங்க நம்ம அவ்லோக் போகிற போட்டு. கவர்மெண்ட் போட்டு தான். 3 பேருக்கும் சேர்த்து 2250 ரூபாய் ஆச்சு. ஸ்பீட் போட் ரேட்டெல்லாம் கேட்கல. ஸ்பீட் போட்டும் இல்லை. அதனால சரி இந்த போட்டு ஓகே. அதுவும் டிக்கெட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் தான் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வாங்க அப்படியே ஷிப்பில் போயிட்டு மற்ற விஷயங்களை பற்றி சொல்கிறேன். நான் பிளானுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா பிளானே இல்லை. எங்கே தங்க போகிறோம், எத்தனை நாளுன்னு தெரியும், மற்றதெல்லாம் தெரியாது. ஷிப்பு கிளம்பிடுச்சுங்க. 5 மணின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்தாங்க. நாங்கள் அங்கே போய் சேரும் போதெல்லாம் மணி 7:30 கிட்ட ஆகிடும். 2.25 மணி நேரம். இங்கே இருக்கும்போதே 5:15 5:30 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியும் 7:30 ஆகிடும், எல்லாத்துக்கு மேலே கூட ஆகலாம். இப்போ கடல் கொஞ்சம் அந்தளவுக்கு காற்று இல்லைன்றதுனால நார்மலாக போவோம். ரொம்ப காற்று இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. பெருசாக எதுவும் பிளான் பண்ணலைங்க. 2 3 ஹோட்டலில் புக்கிங்கில் பார்த்தேன். அங்கே போயிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா தாங்க பிளானு. ஏதாச்சும் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியல. போனதுக்கப்புறம் அங்கே தான் நிறைய ரிசார்ட்டு, நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய கெஸ்ட் ஹவுஸுங்க நிறைய இருக்குல்ல. அங்கே போனதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். வாங்க அப்படியே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷிப்பு நைட்டு வரும்போது 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரர் ஒன்று பிடிச்சி, அவர் பேர் வந்து அஜய். நல்லா ஹெல்ப் பண்ணார். நாங்கள் புக்கிங்கில் பார்த்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போனார். அந்த அளவுக்கு ஒன்றும் பிடிக்கலன்றதுனால சரி அவர் ஒரு இடம் ஒன்று சஜஸ்ட் பண்ணார். பிளேசிட் கார்டன் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு. இடம் நல்லா இருக்கு. வாங்க அப்படியே ஒரு வாக்கிங் போகலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
இதுதாங்க அந்த ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட் கபானா. இது பீச் பக்கத்தில் நாங்கள் தங்கிட்டு வந்து ரோடை கிராஸ் பண்ணோம். ரோடை கிராஸ் பண்ணால் அந்த பிளேஸ் இட் கார்டன் ரிசார்ட்னு அது பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் அங்கே ஏற்கனவே போயிருக்கீங்களா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கீங்களா, அதையே மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் யாராச்சும் போயிருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். மற்றவங்க யாராச்சும் போயிருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். அதேமாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே தமிழ் ஃப்ரெஞ்ச் பைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்படியே வாங்க இந்த பீச்சில் ஒரு வாக்கிங் போகிறோம். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கபானா ரெஸ்டாரண்ட்டில் தாங்க பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடிங் அதை முடித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சு முடிச்சுட்டு சரி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் அப்படியே வந்து வாக்கிங் போகிறோம். மார்க்கெட்டுக்கு போகலான்னு போகிறோம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கினோம், அதுக்காக போயிட்டுருக்குறோம். அப்படியே அந்த வேலை வந்து இங்கே கொஞ்சம் படகுங்கள்லாம் வித்தியாசமான படகுங்கள்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா வந்து ஒரு குட்டி மங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. நான் ஏற்கனவே வந்ததுனால எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி அப்படியே வாக்கிங்கில் போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிற படகுங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமான படகுங்க தாங்க. நான் இதுவரையும் தமிழ்நாட்டு சைட்லலாம் இது மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. இங்கே ஏற்கனவே வந்தப்போ பார்த்துருக்குறேன். அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லை, அதனால அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம ஊரில் இந்த வயலில் தண்ணி மோட்டர் மாதிரி இருக்குது. நீர் மோட்ரு இல்லை, இந்த தண்ணிக்காக கிணத்துல வச்சு அடிப்பாங்களா, ஜென்ரேட்டர் மாதிரி இல்லை, அந்த மாதிரி மோட்டருங்க தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான மோட்டருங்க. அந்த சவுண்டு கூட நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க அந்தமான் போயிருந்தீங்கன்னா. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான மோட்ரு. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வாக்கிங் போகலாம் வாங்க. உங்களில் யாராச்சும் இந்த மாதிரி படகுங்களில் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான படகுங்க தான். நான் இந்தியன் விஷயம் கூட இது மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான படகுங்க. அதுவும் இன்ஜின்லாம் பெரிய பெரிய டீசல் இன்ஜினுங்க. இங்கே ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, இந்த மாதிரி ஃபைபர் போட்டுங்களில் இருந்திருக்கு. லான்ச்சில் இருக்கும், நிறைய அது மாதிரி இருக்குது. இது இவ்வளோ சின்ன போட்டில் இவ்வளோ பெரிய இன்ஜின் வச்சு இப்போ தான் பார்க்குறேன் நான். எனக்கு அந்த பார்த்த ஞாபகம் கிடையாது, மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. நீங்கள் இது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதுதாங்க அந்த சின்ன, ரொம்ப பெரிய மங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கிடையாது. இது ஒரு சின்ன தான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஆனால் மரங்க பெருசு பெருசான மரங்க நிறைய இருக்குது. அது ஒரு சில இடத்துலலாம் வந்து கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நல்லா இருந்தது. அப்படியே அந்த மங்க்ரோவ் நடுவில் அந்த வெள்ளை மணலில் அப்படியே நடந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு, ஏன்னா இப்போ லோ டைட்டுன்றதுனால ஈஸியாக கிராஸ் பண்ணி போகலாம். அதனால தான் இந்த பக்கம் வந்தோம். எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மங்க்ரோவ் மரங்க தான். அது பார்க்கும் அதே ஒரு ஒரு தனி அழகு தான் அந்த மரத்தை பார்க்கும்போது. அந்த வேருங்கள்லாம் அப்படியே மண்ணுக்கு மேலே அது டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் இது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்படியே வாங்க போகலாம். ஒரு குட்டி மங்க்ரோவ் ஃபாரஸ்டோட ஒரு வாக்கின் வீடியோ தாங்க இந்த இடத்துல. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா லோட்டைட் இருந்ததுனால சின்ன இடம், வெயில் இல்லை, ரொம்ப வெயில் இருந்ததுன்னா காற்று இல்லாததுனால வேர்த்து போயிடும் இந்த மரங்களுக்கு நடுவில். இது பாருங்களேன், ஒரு பழைய போட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து விட்டுருப்பாங்கன்னு தெரியல. அது ஃபுல்லாக அப்படியே உடஞ்சி போய் அதில் மங்க்ரோவ் வேரெல்லாம் கூட வருது. இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் இது ஃபுல்லாக செடியாக கூட இருக்கலாம். மங்க்ரோவ் மரங்க மறைஞ்சு போயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நிறைய பேர் அந்தமான் போயிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே தமிழ் ஃப்ரெஞ்ச் பைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய இடம் போக வேண்டி இருக்குது. மற்ற விஷயங்களை அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இங்கே வந்து எலிஃபென்ட் பீச் இருக்குது, ராதா பீச்சு, காலாபத்தர் பீச்சு,
அப்புறம் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் அப்படி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.